ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே நாம் பார்த்த ஐநா சபையின் தோற்றமும் வளர்ச்சியை பற்றியான 2வது பதிவு. இதில் நாம் ஐக்கிய நாடுகள் சபையின் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதன் அமைப்பும் செயல்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். நாம் ஏற்கனவே சொன்னது போல 1945 ஆண்டு அக்டோபர் 24 நாள் ஐக்கிய நாடுகள் சபையானது அதிகாரப்பூர்வமாக துவக்கப்பட்டது. இதுவே ஒவ்வொரு ஆண்டும் ஐநா நாள் அல்லது யுனைடெட் நேஷன்ஸ் டே, ஃபவுண்டேஷன் டே, அக்டோபர் 24 அனுசரிக்கப்படுகிறது. ஐநா சபையின் அமைப்பை பொறுத்தளவு அதில் முக்கியமாக 6 அங்கங்கள் உள்ளது. அதில் தலைமை என்பது செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது பாதுகாப்பு சபை, ஜெனரல் அசம்பிளி பொது சபை, எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கவுன்சில் பொருளாதாரம் மற்றும் சமூக சபை, ட்ரஸ்டிஷிப் கவுன்சில் மற்றும் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், உலக நீதிமன்றம், தென் செக்ரட்டேரியட், செயலகம். இச்செயலகமானது நியூயார்க் நகரில் அமைக்கப்பட்டுள்ளது. பொது சபையும் ஐநாவின் பொது கட்டடமான நியூயார்க்கிலேயே அனைத்து நாடுகளும் கூட்டத்தில் பங்கேற்பார்கள். இந்த அமைப்பில் பொது சபையில் அனைத்து உலக நாடுகளும் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து உலக நாடுகளும் ஐநாவின் உறுப்பினர்களாக ஆறுவார்கள். எந்த ஒரு நாடும் ஐநா சபையின் உறுப்பினராக அங்கீகரிக்கும் பொழுதுதான் அதற்கான ஒரு உலகளவிலான அரசியலில் ஒரு அங்கீகாரத்தை பெறுகிறது. இந்த 2011 ஆண்டு தெற்கு சூடான் ஐநா சபையின் பொது அவையில் 193வது உறுப்பினராக சேர்ந்தது. தற்பொழுது ஜெனரல் அசம்பிளி, அதாவது பொது சபையில் 193 நாடுகள் உள்ளன. தொடக்கத்தில் இதில் 51 நாடுகள் தான் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது இதன் உறுப்பினர் என்பது 193. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஆங்கிலத்தில் நாடுன்னு சொல்லும்போது ஸ்டேட்னா நம்ம ஊரில் சொல்கிற ஸ்டேட் கிடையாது, மாநிலங்கள் கிடையாது. அரசியல் அறிவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸில் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாடு அல்லது நேஷன் அப்படின்னு குறிக்கும். ஸோ ஒவ்வொரு மெம்பர் ஸ்டேட்டும் ஐநா சபையை பொறுத்தளவு ஒரு ஓட், ஒரு வாக்கு. ஸோ பொது சபை தான் அனைத்து முக்கிய முடிவுகளையும் எடுக்கும். உதாரணத்துக்கு பாதுகாப்பு கவுன்சிலை நம்ம பின்னால் பேசுவோம். பர்மனண்ட் மெம்பர்ஸ் அல்லது நான் பர்மனண்ட் மெம்பர்ஸ்மோ, அதாவது ஒன்று நிலையான உறுப்பினர்கள், நான் பர்மனண்ட் மெம்பர்ஸ் மாறக்கூடிய உறுப்பினர்கள். இந்த நிலையற்ற உறுப்பினர்கள் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன், ஆனால் அது கிடையாது, சரியான வார்த்தை இல்லை. இந்த பாதுகாப்பு சபையில் உள்ள உறுப்பினர்கள் 15 பேர், அதில் 10 பேர் உறுப்பினர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை தேர்வு செய்யக்கூடியவர்கள் பொது சபை தான் அவர்களை தேர்வு செய்யும். அதே போல் செக்ரட்டரி ஜெனரல், ஐநா சபையை வழிநடத்தக்கூடிய அல்லது ஐநா சபையின் செக்ரட்டேரியட்டை, செயலகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர் பெயர் செக்ரட்டரி ஜெனரல் அப்படின்வாங்க. ஸோ அந்த ஐநாவின் தலைமைச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதும் பரிந்துரைப்பது பாதுகாப்பு கவுன்சிலாக இருந்தாலும் அதை தேர்ந்தெடுப்பது பொது சபை தான் தேர்ந்தெடுக்கும். மேலும் ஐநா சபையுடைய பட்ஜெட் அல்லது அது நிதி நிலையை அதாவது நிதிநிலையை பாதுகாப்பது, அது நிதிநிலையை விரிவாக்குவது, பட்ஜெட்டை பாஸ் செய்வதும் பொது சபையில் தான் செய்யப்படும். பொது சபை மற்ற அதிகாரங்களையும் கொண்டதாக இருக்கும். அதோட ஒவ்வொரு வருடமும் பொது சபையானது செப்டம்பர் மாதத்தில் தான், பொதுவாக 3வது வாரத்தில் தொடங்கும். இது 3 மாதங்களுக்கு கூட்டம் நடக்கும். ஸோ முதல் கூட்டமானது 1946 இந்த பொது சபையோட முதல் கூட்டம் லண்டன் சென்ட்ரல் ஹால், வெஸ்ட்மினிஸ்டரோட சென்ட்ரல் ஹாலில் தான் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஐநா சபைக்காக ஏற்படுத்தப்பட்ட பொது கட்டடமான
நியூயார்க் நகர்லேருந்து அதிலிருந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான கேள்விகளாக இருக்கும் போட்டித் தேர்வுகளில். ஐநா சபையின் முதல் கூட்டம் எங்கே நடைபெற்றது? அது வெஸ்ட்மினிஸ்டர் சென்ட்ரல் ஹால், லண்டன், 1946. அதே போல் வந்து 193 இப்போதைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை பொது சபை அல்லது ஜென்ரல் அசம்பிளி, சில இடங்களில் ஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரல் அசம்பிளியில் வந்து 193 உறுப்பினர்கள். லேட்டஸ்டாக அல்லது கடைசியாக இணைந்த நாடானது தெற்கு சூடான், சதர்ன் சூடான், 2011. ஸோ இதெல்லாம் நம்ம இதில் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது. அது இல்லாமல் பொது சபையில் மற்ற பாதுகாப்பு சபையோட உறுப்பினர்களை இருப்பது போல மற்ற அனைத்து உலக அளவிலான பிரச்சனைகளை விவாதிப்பது பொது சபையோட வேலையாக இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு நாடுகளும் அல்லது ஒவ்வொரு மெம்பர் ஸ்டேட்டும் வந்து அதற்கான பெர்மனன்ட் மிஷன் சொல்லுவாங்க. அந்த ஐநா சபைக்கான தூதுவர் அங்கே இவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்குன்னு ஒரு அலுவலகங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கும். உலக அளவிலான அனைத்து விஷயங்களும் அங்கே பேசப்பட்டு நிறுவப்பட்டு அதற்கான முடிவெடுக்கப்படும். ஆனால் ஐநா சபையோட முடிவுகள்ங்கிறது வந்து தார்மீகமானதோடைய ஒழிய இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி. அனைத்து பொது சபையோட முடிவுகளும் வந்து இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி, சட்டத்தை மீறினார்கள். ஆனால் தார்மீக பொறுப்பானது. தட் மீன்ஸ் மாரலி தேர் பவுண்ட்ஸ் டு ஃபாலோ ஐநாவின் ஜென்ற பொது சபையுடைய முடிவுகளை தே ஹாவ் டு பவுண்ட்ஸ் டு ஃபாலோ, ரைட்? அதிகாரப்பூர்வம். அதனால் மீறும்போது ஐநா சபையோட தீர்மானத்தை மீறினார்கள் அப்படின்னு சொல்லும்போது உலக அளவில் ஒரு அழுத்தம் வரும். ஆனால் சட்டப்படி இட்ஸ் நாட் அ பைண்டிங், அதாவது இது கண்டிப்பாக அதை கடைபிடித்தாக வேண்டும். ஆனால் அப்போது செக்யூரிட்டி கவுன்சில் நடக்கக்கூடிய சில தீர்மானங்கள் வந்து பொதுவாக உதாரணத்துக்கு வந்து சாங்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு நாடு வந்து மீறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணம் வந்து பார்த்தோம்னா கடந்த இதில் வந்து ஈராக் மேலே போடப்பட்ட ஈராக் வந்து குவைத்தை படையெடுத்த பொழுது ஈராக் மீது வந்து பாதுகாப்பு கவுன்சில் வந்து எக்கனாமிக் சாங்ஷன், பொருளாதார தடை விதிக்கப்படும் பொழுது அதை நம்ம மற்ற நாடுகள் மீற முடியாது. ஸோ பாதுகாப்பு கவுன்சிலில் சில கட்டாயமாக ஃபாலோ பண்ணும் அப்படிங்கும்போது அந்த தடைகளை வந்து மீற முடியாது. மீறும் நாடுகள் வந்து சில சமயம் வந்து பாதிக்கப்படுவது, ஒரு தண்டனைக்கு உள்ளாகாமல் புறக்கணிக்கப்படுவார்கள் மற்ற நாடுகளில். ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி பாதுகாப்பு கவுன்சிலுக்கும் சில அதிகாரங்கள் கூடுதலாகவே இருக்கும் மற்ற பொது அவைகளை விட. ஐநா சபையோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஐநாவின் அமைதிப்படைகளை அல்லது பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸை வந்து நடைமுறைப்படுத்துவது. உதாரணத்துக்கு வந்து ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன் வடக்கு தெற்கு கொரியாவில் நடைபெற்ற பிரிவுக்கு பிறகு அங்கே ஐநாவின் முதல் பாதுகாப்பு, அதாவது அமைதிப்படை நிறுவப்பட்டது. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் மற்ற அருகில் இருந்த நாடுகளுக்கு 67 நடைபெற்ற அதுக்கப்புறம் நடந்த இதில் வந்து UNEF, யுனைடெட் நேஷன் எமர்ஜென்சி ஃபோர்ஸ், அதுவும் வந்து இந்த மாதிரியான பல்வேறு அமைதி படைகள் வந்து ஐநாவின் அமைதிப்படைகளை நிறுவுவதும் வந்து ஒன்று வந்து செக்யூரிட்டி கவுன்சில், அதோடு சேர்ந்து பாதுகாப்பு சபையும் முடிவுகளை எடுக்கும். இதே மாதிரி பாதுகாப்பு சபையை தவிர நாம் பாதுகாப்பு கவுன்சில், தட் இஸ் செக்யூரிட்டி கவுன்சில்னு சொல்லுவோம். இதில் மொத்தம் வந்து 15 உறுப்பினர்கள். இந்த 15 உறுப்பினர்கள் 5 பேர் வந்து 5 நாடுகள் வந்து நிலையான உறுப்பினர்கள், தட் இஸ் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரை வழிநடத்திய வெற்றி பெற்ற நாடுகள். அதை நம்ம உங்களுடைய புரிதலுக்காக சொல்கிறோம். அதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம் அல்லது பிரிட்டன் சொல்லுவோம், ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா. ஓகே, இந்த 5 நாடுகள் வந்து இவங்க பர்மனன்ட் மெம்பர் செக்யூரிட்டி கவுன்சிலில். இவங்களுக்கு இன்னும் ஒரு பவர் என்னன்னா வீட்டோ பவர். அதை நம்ம பின்னாடி சொல்லுவோம். அவங்களுக்கு அது ஒன்று ரத்த அதிகாரம் தமிழில் சொல்கிறது. இந்த வீட்டோ பவருக்கு வந்து ரத்த அதிகாரம் அல்லது அந்த வெட்டு அதிகாரமாங்க சில பேர், அல்லது அது ரத்த அதிகாரம் அப்படின்னு சொல்கிறது வீட்டோ பவர் அவர்களுக்கு இந்த 5 நாடுகள். இதை தவிர 10 உறுப்பினர்கள் வந்து இதில் ஒவ்வொரு உறுப்பினர்களாக ஒரு வருடத்திற்கு அல்லது 2 வருடத்துக்கு வந்து உறுப்பினராக மாறுவார்கள். ஆனால் ஒவ்வொரு வருடமும் இந்த உறுப்பினர்கள் வந்து மாறிக்கிட்டே வருவாங்க. இந்த 10 உறுப்பினர்கள் எப்படின்னா அதுக்கு ஒரு கோட்டா சிஸ்டம்னு சொல்லணும். லைக் ஏஷியா ஆப்பிரிக்காவுக்கு வந்து 5 நாடுகள், வெஸ்ட் யூரோப்பியன் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் 2 உறுப்பினர்கள், ஈஸ்ட் யூரோப்பியன் 1, லாட்டின் அமெரிக்கா
2. ஸோ இந்த சதவிகிதத்தில் தான் உறுப்பு நாடுகள் வந்து இதில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ இவர்கள் ஒவ்வொருவரும் வந்து பாதுகாப்பு கவுன்சிலில் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து சபையை தலைமைத்துவம் பெறுவார்கள். அது எப்படின்னா இந்த 12 மாதம். ஸோ இந்த கேலண்டர் இந்த கேலண்டரை பொறுத்தளவு, பாதுகாப்பு சபையை பொறுத்தளவு கேலண்டர் இயர்னா ஜனவரி டு டிசம்பர் உறுப்பினர்களோட காலம். ஓகே. இந்த பாதுகாப்பு சபை பிரசிடெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கூட்டத்தை வழிநடத்துபவர்களாக இருப்பார்கள். இதில் மற்றவர்கள் கலந்து கொள்ள முடியாதுன்னா கலந்து கொள்ளலாம். ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கான நாடுகள் வந்து பொது சபையில், அதாவது செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு அதை விவாதத்தில் உள்ளலாம். ஆனால் அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, ஓட்டிங் பவர் கிடையாது. அந்த பிரச்சனைக்குள்ள நாடு வந்து கலந்து கொண்டு அது பிரச்சனையை சொல்லும், ஆனால் அதுக்கு ஓட்டிங் பவர் கிடையாது. சப்போஸ் ஒரு பிரச்சனை வருது, அதுக்கு முடிவு பாதுகாப்பு கவுன்சில் எல்லாம் ஒரு மெஜாரிட்டி மெம்பர்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நடைமுறையில் இருக்கிற வந்து இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்து மேலே நடக்கக்கூடிய தாக்குதல், அல்லது ரஷ்யா வந்து யுக்ரைன் மேலே எடுக்கக்கூடிய தாக்குதலை வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கவுன்சில் வந்து ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வரும்போது, இதே ரஷ்யா வந்து தனது வீட்டோ பவரை, ரத்த அதிகாரத்தை கொண்டு அதை அந்த இதை வந்து கேன்சல் செய்யும்போது அந்த தீர்மானம் வந்து முறியடிக்கப்படுகிறது. ஸோ வீட்டோ பவரை யூஸ் பண்ணிட்டாங்க, அல்லது ரத்த அதிகாரத்தை அந்த நாடு பயன்படுத்தி விட்டால் அந்த தீர்மானம் நடைபெற, அதாவது முடிவு எடுக்க தீர்மானிக்க முடியாது, நிறைவேறாது. ரத்த அதிகாரத்தை பயன்படுத்தி விட்டார்கள் என்றால் தீர்மானம் நிறைவேறாது. அதுதான் அந்த அவங்களுக்குள்ள பவர், இந்த வீட்டோ பவர் அப்படின்னு சொல்றது. இதற்கு மேலே வந்து செக்ரட்டரி ஜெனரல், அவர் வந்து செக்ரட்டேரியட் இருப்பார். ஸோ இந்த செக்ரட்டேரியட் வந்து இந்த அனைத்து சபைகளையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அலுவலகமாகவும், அதை தலைமை செயலாளர் வந்து இதை இந்த ஐநா சபையை நடத்துவோராகவும் இருப்பார். இது வந்து ஐநா சபையோட செக்ரட்டேரியட் வந்து நியூயார்க்கில் இருக்கு. ஓகே, அதை நடத்துகிறவர் தான். இவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம்ங்கிறது வந்து 5 ஆண்டுகளாக இருக்கும். ஸோ அவர் தான் இந்த பட்ஜெட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி பொது சபைக்கு அனுப்புறது, மற்ற தகவல்களை மற்ற உறுப்பு நாடுகளுக்கு அனுப்புவது, இதெல்லாம் வந்து நடைபெறும். ஓகே, இந்த பதிவு இதோடு முடிகிறது. நாம் இதன் அமைப்பும் செயல்பாடுகளை மற்றொரு பதிவில் மேலும் தொடர்வோம். நன்றி.